வணக்கம் உறவுகளே. இன்றைய பட்டறை திடலில் நாம் தரிசிக்கவிருப்பது வேண்டிய வரங்களை வேண்டியபடியே வழங்கும் வெட்டுவானம் எல்லையம்மன் திருக்கோவில். ஜமத்கனி என்ற முனிவரும் அவரின் மனைவியுமான ரேணுகா தேவி சிவன் பார்வதி அம்சங்களாக அவதரித்து வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு 5 புதல்வர்கள் இருந்தார்கள். கடைக்குட்டியாக பரசுராமன் இருந்தார். அருகில் இருந்த நதிக்கு சென்று மண்ணை எடுத்து கொண்டு வந்து குடம் செய்து நீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தாள் ரேணுகா தேவி. ஒரு சமயம் ஆற்றிற்கு சென்று மணலால் குடம் செய்து ஆற்றில் நீர் மொண்டபோது தண்ணீரில் கந்தர்வன் ஒருவனின் முகம் பிரதிபலித்தது. பார்த்த மாத்திரத்தில் அந்த கந்தர்வனின் உருவம் அவளது மனதை ஆட்கொண்டது. ரேணுகை அந்த வசீகரத்தில் மூழ்கிடவே அவளின் சக்தி வீணாக குடம் ஆற்றோடு கரைந்து போனது. இதனால் அச்சமுற்று சுய நினைவிற்கு வந்த ரேணுகை தன் தவறை உணர்ந்தாள். அவளால் மீண்டும் மணலால் குடம் செய்ய இயலவில்லை. வெறும் கையோடு ஆசிரமம் திரும்பினாள். ஜமத்கனியிடம் விலங்கு விரட்டியதால் குடம் தவறி விழுந்து விட்டதாக பொய் கூறினாள். அவளின் பொய்யை தன் ஞானத்தால் உணர்ந்த முனிவர் தன் பிள்ளைகளை அழைத்து ரேணுகை செய்த குற்றத்திற்காக தண்டனையாக அவளின் தலையை வெட்டுமாறு பணித்தார். அனைவரும் மறுத்துவிட்டனர். இறுதி மகன் பரசுராமன் மட்டும் தந்தையிடம் 2 வரன்களை கேட்டு அவரும் தருவதாக ஒப்புக்கொண்டார். இதையடுத்து பரசுராமன் தன் தாய் என்றும் பாராமல் கையில் கோடரியோடு ரேணுகையை துரத்தினார். உயிர் பயத்தால் ஓடிய ரேணுகை அருந்ததிய பெண்ணை கட்டி இணைத்து தன்னை காக்கும்படி வேண்டினாள். அதற்குள் அங்கு வந்த பரசுராமன் தன் கையில் இருந்த கோடரியை வீச அது இருவரின் தலையையும் துண்டித்தது. தன் தாயின் தலையை கையில் ஏந்திய ஜமத்கனி முனிவரின் முன் நின்றான் பரசுராமன். தான் கேட்க விரும்பிய வரங்களை கேட்டார். அந்த வரங்களின் மூலம் தன் தாயின் உடலை மீட்டதோடு உயிரையும் மீட்டதோடு தன்னுடைய சகோதரர்களையும் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்தார் பரசுராமன். 2 பெண்களின் தலை வெட்டுப்பட்ட ஊர் வெட்டுவானம் என வழங்கப்பட்டது. இந்த ரேணுகையே வெட்டுவானம் தலத்தின் மூல நாயகியாக திகழ்கிறார். மேலும் ஒரு வரலாறும் கூறப்படுகிறது. வெட்டுவானம் வழியே புண்ணிய தீர்த்தமாக ஓடிய நதியில் கால்வாய் சீரமைப்பு பணி நடைபெற்று வந்தது. விவசாயி ஒருவர் மண் வெட்டியால் அகலப்படுத்திய போது ஒரு கல் மீது மண்வெட்டி தட்டியது. இதனால் கல்லில் இருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. அதனை கண்ட விவசாயி மயங்கி விழுந்தார். அப்போது அசுரீரி குரல் ஒலித்தது. இத்தலத்து தெய்வமான எல்லையம்மன் நான். இவ்வளவு காலம் பூமியில் மறைந்திருந்த நான் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. என்னை பிரதானமாக அமைத்து கோவில் எழுப்புங்கள் என்று அந்த குரல் கூறியதாம். ஆகவே இவ்வூரில் அம்மன் வெட்டுண்டதால் இத்தலம் வெட்டுவானம் ஆனது. ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒரு எல்லையம்மனுக்கு ஒரு அழகிய கோவிலையும் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். தேசிய நெடுஞ்சாலையில் வெட்டுவானம் ஊரின் சாலையோரம் கோவில் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரமும் அதனையொட்டி அழகிய மண்டபமும் எழிலான திருக்குளமும் குளத்தின் மேற்புறம் புற்றும் வேம்பு மரம் ஒன்றும் அமைந்துள்ளன. ஆலயத்தில் நுழைந்து இடதுபுறம் நாகர் சிலையின் இடத்தில் பழமையான வேம்பு மரம் தலமரமாக அமைந்துள்ளது. கோவிலின் தென்மேற்கே அலங்கார மண்டபமும் அமைந்துள்ளது. தென்மேற்கில் உற்சவ மண்டபமும் வடக்கில் தீபம் ஏற்றும் அட்ட நாக தீப மண்டபமும் அமைந்துள்ளது. நடு நாயகமாக அன்னை வெட்டுவானம் எல்லையம்மன் கருவறையில் கழுத்தளவு மேனியலாக அழகிய அகன்ற கண்கள் கொண்டு அருள் காட்சி வழங்குகின்றாள். அன்னை எல்லையம்மன் என்று வழங்கப்பட்டாலும் இவளின் புராண பெயர் ரேணுகா தேவி ஆகும். இத்தகைய பல சிறப்புகளை கொண்ட கோயிலாக வெட்டுவானம் எல்லையம்மன் கோவில் திகழ்கிறது. இந்த கோயிலானது வேலூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வேலூரிலிருந்து மேற்கே 23 கிலோமீட்டர் தொலைவில் ஜவ்வாது மலைச்சாரலிலும் பாலாறு நதிக்கரை ஓரத்திலும் நடுநாயகமாக அழகாக அமைந்திருக்கிறது. என்ன உறவுகளே, தான் பெற்ற பிள்ளையின் கரங்களாலேயே தலை துண்டிக்கப்பட்டு மாறிய அம்மனாக ரேணுகா தேவியாக எல்லையம்மனாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அற்புதமான வெட்டுவானம் திருக்கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே. மீண்டும் இது போன்ற நல்ல துருத்திடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.